வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவர்களே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியானது பெரும் மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய செய்தி. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. என்ன செய்தி? அப்படிப்பட்ட செய்தி, உடைந்ததையும் கீழ்ந்ததையும் சரி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உடைந்ததையும் கிழிந்ததையும் சரி செய்யக்கூடிய வல்லவர். பிளாஸ்டிக் உடைஞ்சு போச்சுனாக்கா என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் காரண்ட போய் ஒட்ட வச்சுக்கிறோம். இரும்பு உடைஞ்சு போச்சுனாக்கா வெல்டிங் காரண்ட போய் பற்ற வச்சுக்கிறோம். மனசு உடைஞ்சு போச்சுனாக்கா அவங்ககிட்ட போய் பற்ற வைக்க முடியுமா? பிளாஸ்டிக் காரண்ட போய் என் மனசு உடைஞ்சு போச்சுங்க, கொஞ்சம் பற்ற வச்சு கொடுங்க கொடுப்பானா? இரும்பு கடைக்காரண்ட போய் என் இரும்பு மனசு உடைஞ்சு போச்சுங்க, கொஞ்சம் வெல்டிங் பண்ணி கொடுங்க சொன்னால் செஞ்சு கொடுப்பானா? போடா லூஸ் செஞ்சுவான். ஆக இதையெல்லாம் சரி செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டாக்கா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் மட்டும்தான் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லவர். குடும்பம் என்ற உடைப்பை அவர் தான் சரி செய்வார். குடும்பம் என்ற கண்ணாடி சிதைந்து போனால், கண்ணாடி உடைஞ்சு போனாக்கா யாராவது ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். He is a maker. He is a maker. Hallelujah. Praise the Lord. யாரெல்லாம் ஆண்டு பிரிந்து போனார்கள், பிரிந்த பிறகு ஒன்று சேர்ந்தார்கள், ஒன்று சேர்ந்த பிறகு எப்படி ஒரு மாற்றம் உண்டானது, அதுதான் இன்றைய செய்தி. கவனமா பாருங்க. Hallelujah. Praise the Lord. இயேசு ஆண்டவர். ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரிந்ததால் பல உயிர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். செங்கடலை ஆண்டவர் பிளக்காமல் இருந்தால் என்ன இருக்கும்? எல்லாரும் தண்ணியில் போய் மூழ்கி இறந்துருப்பாங்க. ஆக ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிறந்ததால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அதே சமயம் அதை மூடும் பொழுது அவர்களுடைய பார்வோன் படைகள் எல்லாம் மூழ்கி ஜல சமாதியானது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பிரிந்த பிறகு ஒரு நல்ல காரியம் நடக்கின்றது. முடிந்த பிறகு ஒரு தீயவர்கள் அடைகின்றார்கள். இப்படி பிரிந்த பிறகு ஒன்று சேரும் பொழுது நமக்கு நன்மை தான் கிடைக்கும், தீமை கிடைக்காது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் பேச வார்த்தை இருக்காது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. ஆகவே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் பெரும் அமைதி, மகிழ்ச்சி, உண்மைய நிலையை விட பெரும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக பிரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி தான் நடக்கும் இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் பல பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏதோ திரும்பி கோவத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. திரும்பி வந்து ஒன்று சேரும் போது பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும், பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சி தான் உண்டாகும். அடுத்ததாக தொடக்கணும் 37:27, வாருங்கள் இஸ்ரவேலுக்கு அவனை விட்டு விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சொந்த சதையுமாயிருக்கின்றான். கூட பிறந்தவனை என்ன பண்ணுறாங்க? வெறுக்கிறாங்க, அவனை ஒதுக்குறாங்க. அவனை எப்படியாவது கொலை பண்ணணும், அவனை விட்டு ஒதுக்கணும் என்று என்ன பண்ணுறாங்க? அவனை கொலை செய்ய முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அதனும் ஒன்று என்ன செய்கிறான்? அவனை ஒழிக்க வேண்டாம், அவன் நம்முடைய உடன்பிறப்பு. அதனால் இந்த வரார் பார்த்தீங்களா, இஸ்ரவேலர், இவங்க எகிப்து நாட்டுக்கு போகிறாங்க. இவனை அவங்ககிட்ட விற்றுருவோம், நமக்கு காசு கிடைச்ச மாதிரி ஆச்சு, இவனோட தொல்லையும் ஒழிஞ்சது விட்டதுமாச்சு என்று என்ன செய்கிறாங்க? அந்த இஸ்ரவேலருக்கு வித்துடுறாங்க. அவன் அடிமையாக எகிப்து நாட்டுக்கு செல்கின்றான். அதன் பிறகு அங்கு அந்த நாட்டுக்கே அதிபதியாகின்றான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? இவனுக்கு கூட பிறந்தவர்களெல்லாம் அவங்க நாட்டில் பஞ்சம் வந்த பிறகு எகிப்து நாட்டுக்கு வருகின்றார்கள். அங்கே யோசேப்பு யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவன் அங்கே பெரிய அதிபதியாக இருக்கிறான். பார்த்த உடனே ஆச்சரியம், அதிர்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேரும்போது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம குடும்பங்களில் பிரிந்து போனால் என்ன ஆகும்? குடும்பங்களில் பிள்ளைங்க நம்ம வீட்டு போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு லவ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. மன கஷ்டமாக இருக்கும். பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், நம்ம சொல் பேச்சு கேட்காம அவங்க இஷ்டமாக திருமணம் பண்ணிக்கிட்டு போய் நமக்கு பெரும் துயரத்தை உண்டாக்குவாங்க, கஷ்டமாக இருக்கும்.
இவர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? அதே போல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15 கணவன் மனைவி ஆகிய இருவரும் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் பிரிந்து வாழ விரும்பினால் வாழட்டும், ஆனால் கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார். இயேசு ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு? அமைதியுடன் வாழ தான் உங்களை அழைச்சிருக்கிறார். சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க, கொஞ்ச நாள் பிரிஞ்சுக்குங்க, ஆனால் அது நிரந்தரமாக இருக்கக்கூடாது, மீண்டும் இணைய வேண்டும். அப்படி இணைந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். பிரிஞ்சாதான் இவனுடைய கஷ்டம் தெரியும், அவனுடைய கஷ்டம் தெரியும். வெயிலில் போனால் தான் நிலனுடைய அருமை தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்குது. ஆக பிரிந்த பிறகுதான் இங்கே அங்கே நல்லா கவனிச்சாங்க, நம்ம விட்டு வந்துட்டோமே என்று பெரும் வேதனைப்படுவீர்கள். பிரிந்த பிறகு பெரும் வேதனைப்பட்டு மீண்டும் ஒன்று சேரும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு பிரிவு உண்டாகாது, பிரியக்கூடிய எண்ணம் வராது. இணைந்த பிறகு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். அதேதான் சொல்லப்படுகின்றது 1 கொரிந்தியர் 7:15 கணவன் மனைவி ஆகிய இருவரும் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் பிரிந்து வாழ வேண்டும், வாழட்டும். டவுட்டாக வந்துச்சா? சந்தேகப்படுறியா? தனியாக இருந்துக்கோ, நீ தனியாக இருந்துக்கோ, உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ வந்து சேர்ந்துக்கோ என்று கொரிந்தியர் அதிகாரம் 7:15 சொல்லப்படுகின்றது. ஆனால் கடவுள் உங்களை அமைதியாகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக? அமைதியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவரே அனுமதிக்கிறார், நீங்கள் பிரிஞ்சுக்குங்க, சந்தேகம் பண்ணால் பிரிஞ்சுக்குங்க. கொஞ்ச நாள் பிரிந்த பிறகு என்ன செய்யணும்? அப்படியே இருந்துடக்கூடாது. நான் விட்டு வந்துட்டேன், நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் விட்டு வந்துட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று இருந்தால் அது தவறு. மாறாக பிரிந்த பிறகு மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார். அமைதியுடன் வாழதான் உங்களை அழைச்சிருக்கேன். சண்டை போட்டுங்க, அடிச்சுங்க, பிரிஞ்சு போங்க, ஆனால் திரும்பவும் ஒன்று சேர்ந்து அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களை நான் பிரிய சொன்னேன். பிரிவு நிரந்தரமாக இருக்கக்கூடாது. ஒன்று சேர்ந்த பிறகு அமைதி உண்டாகட்டும், புதிய வாழ்க்கை உண்டாகட்டும், புதிய திருப்பம் உண்டாகட்டும், மீண்டும் ஒரு பிரிவினை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். நம்ம அதே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கூடாது. சொல்லியிருக்காங்க பிரிஞ்சு போயிடலாம் போகக்கூடாது. போனால் திரும்பி வர வேண்டும், வந்து இணைந்து வாழ வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்துள்ளார் ஆண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 51 அவர்களுக்கு ஆசை வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். யார் விண்ணேற்றம் அடைந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிலிருந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்களை விட்டு பிரியலைனாக்கா அங்கே ஒரு திருப்பம் இருக்காது. அவர் கண்டிப்பாக மக்கள் நம்மளை விட்டு பிரிந்து போக வேண்டும். எங்கிருந்து வந்தாரோ அங்கு செல்ல வேண்டும். சென்ற பிறகு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். ஆமீன். யாரை? நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். அப்படியே விட்டுற மாட்டேன், அம்போன்னு விட்டுற மாட்டேன். இங்கே இருக்கிறப்போ நான் எல்லாமே செஞ்சேன், ஆனால் நான் மேலே போன பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்பேன், அப்படின்னு விட்டுற மாட்டேன். உங்களை அனாதையை விட்டுற மாட்டேன். உங்களுக்கு ஆவியாளர் என்ற துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உறுதி செய்வார், உங்களுக்கு துணை பெறுவார், உண்மையின் வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே பிரிந்தால் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். ஆக பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டான், ஓடி போயிட்டாங்க அப்படி என்று புலம்ப வேண்டாம். போனவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள். அதற்கு நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். உடைந்த கண்ணாடிகளை ஒட்ட வைக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடைந்த குடும்பங்களை ஒன்றாக சேர்க்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே தான் எல்லாமே முடியும், அவராலே தான் எல்லா காரியம் செய்ய முடியும். He is a great, he is a maker. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். இது அப்படியே பாடலாக கூட பாடியிருக்கேன். நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணிருக்கீங்க. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே பிரிவு என்பது ஒரு நிரந்தரம் அல்ல, அது நன்மைக்கு என்று நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது நிரந்தரம் இல்லை என்று ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபித்தால்
பிரிந்தவர்கள் உங்களிடம் திரும்பி வருவார்கள். ஜெபிக்கலைன்னாக்கா அப்படியே போயிடுவாங்க, வரமாட்டாங்க. ஆண்டவரிடம் நீ மன்றாட வேண்டும். மன்றாடினாக்கா பெரிய திருப்பம் உண்டாகும். இணைந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். மீண்டும் பிரிவினைக்கு இடமே இல்லை, துன்பத்திற்கு இடமே இல்லை, வேதனைக்கு இடமே இல்லை, கஷ்டத்திற்கு இடமே இல்லை. மகிழ்ச்சி, அன்பு, மகிழ்ச்சி இதுதான் நிலைத்து நிற்கும். அதற்காக தான் உங்களை அழைத்துள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே குடும்பங்களை பிரிந்தவர்களுக்காக ஜெபியுங்கள். மீண்டும் உங்களிடம் வந்து இணைவார்கள். இணைந்த பிறகு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். மீண்டும் உங்களுக்கு பிரிவு என்ற வார்த்தை இருக்காது. ஒற்றுமை, மகிழ்ச்சியே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவர்களே, இதே போல் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிளவு உண்டு இருக்கும், சண்டை சச்சரவுகள் உண்டும், பிரிவு உண்டாகி இருக்கும். பிரிந்தவர்கள் போயிட்டாங்கன்னு புலம்பக்கூடாது. மாறாக திரும்பி வர வேண்டும் என்று மன்றாடி ஜெபியுங்கள். அப்படி ஜெபித்தால் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். மீண்டும் பிரிவு என்ற வார்த்தையை அங்கு இடம்பெறாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். எங்கள் அன்பான தந்தை இறைவாமை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். மகிமை நிறைந்தவரை போற்றுகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் மரத்தரை போற்றுகிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரை போற்றுகிறோம். விண்ணகம் முது அரியணை, மண்ணகம் முது கால்மணி. அப்படி இருக்க முடியாத காரியம் எதுவும் கிடையாது ஆண்டவரை போட்டு துதிக்கின்றோம். இதோ இந்த பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. இவர் குடும்பங்களில் ஏதேனும் பிரிவுகள் இருந்தால் அவர்கள் ஒன்று சேர்த்து வையும். இந்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறி பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர வேண்டும். பிரிந்த பிள்ளைகளோ, பிரிந்த கணவர்களோ எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் வார்த்தையின்படி வாழ அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன்.